ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நல்லா ஃப்ளெஷியாக இருக்கிற ஃபிஷ் வாங்கிக்கோங்க. போன்ஸும் ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் பீசஸ் எடுத்து அது உள்ளார 1 by 1 போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு தூவிடுங்க. தூவிட்டு இதை ஒரு 6 to 7 minutes நல்லா வேக விட்டுடலாம். அப்போ ஃபிஷ் நல்லா வெந்துடும். வெந்த உடனே தண்ணி எடுத்துகிட்டு ஃபிஷ் பீசஸை நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு தோல் உரித்து மேஷ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு 15-20 பூண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் அல்லது ரஸ்க் பவுடர், அரிசி மாவு கொஞ்சம், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சோம்பு பவுடர், கொஞ்சம் சீரக பவுடர், இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு சூடு பண்ணுங்கள். அது நல்லா சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. நிறைய ஆயில் ஊற்ற வேண்டாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1 by 1 போட்டுடலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது பூண்டு பற்களை உள்ளே போட்டுட்டேன். அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் வதங்கினோடனே கருவேப்பிலையும் போட்டுடுங்க. அடுத்தது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸ் அதையும் உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க. நல்லா உதுத்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லைட்டாக வதங்கட்டும். லேசாக வதங்கின உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர், மிளகாய்த்தூள் அதை போட்டுக்கோங்க. திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட போகிறோம். அதை அப்படியே நைட்டாக தூவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடுங்க. ஒரு 1/2 லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுடுங்க. லெமன் பிழிஞ்சால் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லெமன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு அதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபிஷ் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். கண்ணுக்கு ஒரு சின்ன பெப்பர் வச்சுருக்கேன். குழந்தைங்க இந்த ஷேப் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், ஸ்கொயர் ஷேப் எதில் வேணால் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடுங்க. ஷாலோ ஃப்ரை போதும், டீப் ஃப்ரை வேண்டாம். லெஸ் ஆயில்லையே டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் கிடச்சிரும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்துடுச்சு. ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. கட்டாயம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபிஷ் கட்லெட் ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி. அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.